இப்போ 8வது தொகுதியை அறிமுகம் செய்கிறேன். எல்லா தொகுதிகளிலுமே வரலாற்றினுடைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தான் பேசுகிறார்கள். வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை மார்க்சிய நோக்கில் எப்படி அணுகுவது என்பதை சொல்லுகிறார்கள். சொல்வது மட்டுமல்லாமல் லெனின் அந்த கட்டத்தை எப்படி நடைமுறையில் அதை எப்படி அணுகுவது, மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்தும் தொடர்ந்து லெனின் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வால்யூமை பொறுத்தவரை, இந்த தொகுதியை பொறுத்தவரையில 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துவங்கி நவம்பர் மாதம் வரையிலான இந்த ஒரு 10 மாத காலத்தில் அவர் ஆற்றிய உரைகள், 2 கடிதங்கள், பெட்ரோகிராட் தொழிலாளர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம், அமெரிக்க தொழிலாளி வர்க்கத்துக்கு எழுதிய கடிதம் ஆகிய 2 கடிதங்கள் உட்பட 38 கட்டுரைகள் கொண்ட ஒரு தொகுதியாக இந்த 8வது தொகுதி இருக்கிறது. ஒரு 2 கட்டுரைகளை தவிர பெரும்பாலும் இது ஜெர்மனியோடு செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கையை குறித்த பல்வேறு கோணங்களிலான விவாதம் தான் இதனுடைய பெரும்பாலான கட்டுரைகள் இருக்கு. இதுல 30 கட்டுரைகளுக்கு மேல அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை பார்க்கலாம். அது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்துல எல்லாம் இது எந்த தொகுதியும் அறிமுகம் செய்ய முடியாதுன்றது எல்லாருக்கும் முதலே தெரியும். அதனால ஒவ்வொரு கட்டுரையிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியை மட்டும் நம்ம அடையாளப்படுத்தி சொல்லலாம்னு வச்சு பென்சில்கிட்ட கோடு போட்டே வந்தேன். அது புக்கு பூராமே கோடாத்தான் இருக்கு. அதனால என்ன பண்ணேன், முதல்ல அவரோட படிச்சு கோடு போட்டேன். அப்புறம் அந்த கோடு போட்டது மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து செலக்ட் பண்ணி வேணான்ட்ட சைடில் போட்டு வந்தேன். அதை மட்டும் தூக்கி வச்சிருக்கேன். அவ்வளோதான். எனக்கு இந்த பவர் பாயிண்ட்ல தயார் பண்ண தெரியாது. அது சிஸ்டத்தில் இருக்கிறத அப்படியே தூக்கி வச்சு எழுத்தா வச்சு எழுத்துக்கு கலர் கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா பேசுறதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்லேயும் இருந்துச்சுன்னா அது சில வரிகள் லெனின் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை நம்ம வைக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த தொகுதிகளில் மட்டும் இல்லை, எந்த ஒரு லெனினுடைய எழுத்தை எடுத்தாலும் அது வேறு ஒரு வார்த்தைகள் மூலமாக அதை மாற்றி சொல்லவே முடியாது. ஆகவே அப்படியே அந்த வரிகள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அவசியங்கிறதுனால அது அப்படியே இது வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இது 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 அடுத்தது எப்படி போகுது தெரியல. ரைட், வந்துருச்சு. முதல் கட்டுரை நமது நாட்களின் முதன்மை கடமை. இந்த ஜெர்மனியோடு செய்து கொண்ட இந்த சமாதான உடன்படிக்கை பற்றி தான் இந்த கட்டுரை பேசுகிறது. அது அந்த கையெழுத்தான இடம் பிரேஸ்த் நகரம், பிரேஸ்த் லெட்டாப்ஸ் அப்படி இடத்துல அந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தோழர் கமலாலயன் சொன்னதை போல மகா கேவலமான ஒரு உடன்படிக்கை, மிக அவமானகரமான ஒரு உடன்படிக்கை என்று லெனினே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அவமானகரமான ஒரு உடன்படிக்கையை துணிச்சலாக செய்வது நம்முடைய புரட்சிகர கடமையை சொல்றார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஏங்கிறத விளக்குறாரு. இந்த மேப் சும்மா நமக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன் எங்க இருக்கு, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு ஜெர்மனியை ஒட்டியே ரஷ்யாவினுடைய எல்லை ஆரம்பிச்சிருக்கு. என்ன போலந்து, இந்த பெலாரஸ் இதெல்லாமே ரஷ்யாவுடைய பகுதியா இருக்கு. அப்போ ரஷ்யா, பிரிட்டிஷ், பிரான்ஸ் இந்த 3 தான் ஒரு அணி. இந்த முதல் உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. 1914 முதல் 1919 வரை முதல் உலகப் போர் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பக்கத்துல பிரிட்டிஷ், பிரான்ஸ், ரஷ்யா, 3 பேர் தான் முக்கியமான அந்த குரூப். எதிராக ஜெர்மனி, ஹங்கேரி, ஆஸ்திரியா இப்படி ஒரு குரூப் இருக்கு. இந்த சண்டையை நம்ம ஆரம்பிக்கல, சோவியத் அரசாங்கம் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி ஜார் அரசாங்கத்தோட நிக்கோலஸ் II ஆரம்பிச்ச ஒரு போர் இது. இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு, உழைப்பாளி மக்களுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த போர் எங்களுக்கு வேண்டியதில்லை.
அவனுக்கு வந்து நாடு பிடிக்கக்கூடியது உலக சந்தையை தங்களுக்குள்ளே பங்கு போடுவதற்கான ஒரு சண்டை தான் இந்த உலகப் போர் என்று நம்ம காலப்புறமே வந்து ஆஸ்திரிய இளவரசனை சுட்டுக் கொன்றார்கள், அதனால இந்த போர் ஆரம்பிச்சுன்னு ஏதோ ஒரு கதையை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். முதல் உலகப் போர் ஏன் தோன்றியது, இரண்டாம் உலகப் போர் ஏன் தோன்றியது, ஒரு கதையை படிச்சிருக்கோம். அதெல்லாம் கிடையாது, புறம் பூடா. இதை லெனின் வந்து இந்த யுத்தத்தை எப்படி பார்ப்பது என்று ஏற்கனவே இதுக்கு முந்தைய தொகுதிகளில் பேசிய தோழர்கள்லாம் குறிப்பிட்டாங்க. அப்படி வந்து இது வந்து சந்தையை, உலகத்தினுடைய சர்வதேச சந்தையை தங்களுக்குள் பங்கு போடுவதற்கான ஏகாதிபத்திய நாடுகளுடைய கொள்ளைக்காரத்தனமான போர். இது ஏகாதிபத்திய போர் அப்படின்னு அவர் சொல்றார் லெனின் தொடர்ச்சியாக. இது உலக போர்லாம் சொல்லல, ஏகாதிபத்திய கொள்ளைக்காரர்களுடைய போர் இது. ஆகவே ஒரு உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஆட்சி இங்கே சோவியத்தில், இங்கே ரஷ்யாவில் உருவான போது இந்த ஆட்சிக்கு இந்த போர் தேவையில்லை. என்ன நம்ம மக்களுக்கு என்ன வாக்குறுதி அளிச்சு நம்ம வந்து இந்த சோவியத் அரசாங்கம் வந்திருக்கு, சமாதானம், உணவு, சுதந்திரம், இதை சொல்லித்தான் வந்திருக்கோம். அப்போ உடனடியாக இந்த போரை நிறுத்தணும். ஆனா இந்த போர்ல ஒரு தரப்புல இருக்குது ரஷ்யா. அப்போ வந்து போர் நாங்க வந்து இந்த போர்ல இருந்து விளைகிறோம், நாங்க ஆட்டைக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆனா மற்ற நாடு எவனுமே அதை பத்தி காலையே வாங்கல. ஒரு சமாதானத்துக்கான அறிவுரை கொடுக்குறாங்க. சரி, எதுக்குற இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. மெயின் எதிரி ஜெர்மன், அவங்க கூட போய் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. என்ன ஒரு துணிச்சலான முடிவு பாருங்க. அங்க போய் ஜெர்மனியோட போய் ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஜெர்மன் போட்ட ஒப்பந்தத்துல என்ன அவன் என்னெல்லாம் கேட்கறான் அப்படிங்கிறது இந்த வால்யூம்ல இல்லை, 7வது வால்யூம்ல இருக்கு. நம்ம அதை தேடி படிக்கணும். என்ன, நான் இந்த பொதுவாக இந்த 12 வால்யூம் படிக்கிறதுக்கு நான் தோழர்களுக்கு நான் என்னோட அனுபவத்தில் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா, முன்னப்பின எதுவும் படிக்காம இந்த இந்த 12 வால்யூம் மட்டும் நேரடியாக படிக்க போனீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். குறைந்தபட்சம் போல்ஷிவிக் கட்சியின் வரலாறுங்கிற ஒரு புத்தகத்தையாவது படிச்சுட்டு அப்புறம் இதை படிக்க ஆரம்பிச்சா இன்னும் ரொம்ப கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா அந்த சோவியத் கட்சியினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு படிக்கும்போது நமக்கு இதுல உள்ள நடக்கிற பல விதமான அந்த உட்கட்சி மோதல்கள், போல்ஷிவிக் கட்சிக்கு யாரெல்லாம் எதிர்த்து ஒரு பேசுகிறார், இதெல்லாம் நமக்கு ஒரு அடபடாமல் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடிக்குறிப்பை பார்க்க வேண்டியிருக்கு. அல்லது இதுல போய் செல்ல போய் தேட வேண்டியிருக்கு. அந்த வார்த்தைக்கான பொருளை பின்னாடி கொடுத்துருக்காங்க, சில இது இல்லாமல் இருக்கும். அல்லது இது முந்தின வால்யூம்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஒரே ஒரு புத்தகம் போல்ஷிவிக் கட்சியின் வரலாறை படிக்கனாலும் படிக்கலாம், அல்லது மார்க்ஸ் எங்கல்ஸினுடைய தொகுப்பு நூல்களை பூரா படிச்சுட்டு இதை படிக்கலாம். ரெண்டுல எது ஈஸியோ அது செய்யும். அதான் என்னுடைய நம்ம ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு கருத்து. இந்த ஒப்பந்தத்தை பற்றி அங்க மென்ஸ்விக்கிகள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் ஒரு குரூப் இருக்காங்க. நம்ம வந்து இந்தியாவில் ரொம்ப தான் இடதுசாரி கம்யூனிஸ்ட், இதை போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம ரஷ்யாவில் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஓவரா திங்க் பண்றவங்க. அவனால வந்து சோவியத் ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக கலகமே செய்யறவங்க. அதே போல சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. பேரை பார்த்தா சோசியலிஸ்ட் புரட்சியாளர் தானே பண்ண தோணுது. அவங்களும் வந்து சோவியத் ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடி இருக்காங்க. இவங்க ரெண்டு குரூப்புக்கு தான் லெனின் வந்து இந்த இந்த தொகுப்பு முழுக்க பதில் சொல்றாரு. அந்த அளவுக்கு குடைச்சலை கொடுக்கறவங்களா இருந்திருக்காங்க. நம்ம எது செஞ்சாலும் அது வந்து அதுல இருந்து இது மார்க்சியத்தை அடிப்படையில் தப்பா இருக்கு, இது பாட்டாளி வர்க்கத்துடைய பார்வை தப்பா இருக்குன்னு அவங்க அவருக்கு ஒரு பிட்ட போடுறது. இங்க இருக்கு இல்லையா, இங்க ஒரு 150 நக்சல் குரூப்புகள் இருக்காங்கல்ல, அந்த 150 குரூப் 150 டைப்ல நம்ம அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கட்சி பதில் சொல்லிட்டே இருக்கு இல்லையா. இதுதான் அங்க லெனின் அதை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து டில்ஷீட் சமாதான உடன்படிக்கை, இது லெனின் கையெழுத்து போட்டா டில்ஷீட் சமாதான உடன்படிக்கைன்னு நக்கல் அடிக்கிறாங்க. இந்த டில்ஷீட் சமாதான உடன்படிக்கை என்னங்கிறதா அதை பார்த்தா 1807 ஜூலைல பிரான்ஸுக்கும் பிரஷ்யாவுக்கும், பிரஷ்யாங்கிறது ஜெர்மனியினுடைய ஒரு பகுதியாக முன்னாடி மாறிடுச்சு. பழைய பேர் ஜெர்மனியில பிரஷ்யா மட்டும் ஜெர்மனி இல்லை, பிரஷ்ய பகுதியும் சேர்த்து அப்புறம் ஜெர்மனிங்கிற ஒரு புதிய தேசத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெர்மனி புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நெப்போலியன் போட்ட ஒப்பந்தம் அது. அப்போ வந்து ஜெர்மனியின் மீது இந்த மாதிரி 10 கோடி பிராங்கு தண்டத்தொகை, நிலப்பரப்புகளை விட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரியான உடன்படிக்கை தான் அது. ஸோ அதுக்கு ஈக்குவலான உடன்படிக்கை தான் இப்போ லெனின் கையெழுத்து போட்டிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. லெனின் என்ன சொல்றாரு, ஆமாங்க, ஆமா அப்படிதான் போட்டோம். இங்க பிரேஸ்ட் ஒப்பந்தத்தினுடைய சாராம்சத்தை பாருங்க. என்ன,
1,80,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ரஷ்ய பேரரசுக்கு சொந்தமான இடங்களை பூரா ஜெர்மனிக்கு விட்டு கொடுக்கணும். இது போக பணம், அப்புறம் இன்னும் 2-3 பகுதிகளை விட்டு கொடுக்கறதுல அந்த இவ்வளத்தையும் விட்டு கொடுத்து ஒரு எதிரிட்ட போய் இவ்வளத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம், போர் வேண்டாம், என்ன விலை கொடுத்தும் போர் வேண்டாம் அப்படிங்கிறது. இதுல ஒரு துணை கதையெல்லாம் இருக்கு. என்னன்னா, இந்த ஒப்பந்தத்துல 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ரஷ்யா சார்பாக யார் போறாருன்னா ட்ராட்ஸ்கி போறாரு. ட்ராட்ஸ்கியில் என்ன சொல்லி அனுப்புறாரு, அல்லது கட்சி என்ன சொல்லி அனுப்புது, அங்க போய் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இழுங்க, அதாவது இம்புட்டையும் கொடுக்க முடியாது, அதை கொடுத்துட்றோம் இதை கொடுத்துறோம் இதெல்லாம் விட்டுருக்காங்கிற மாதிரி இழுத்து அடிக்க, கடைசி வரைக்கும் இழுத்து கடைசியில் அவன் ஒண்ணுக்கு வராம கடைசியா ஒன்று சொல்லுவான் இல்லையா, அதுக்கு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டுருங்க, போர் வேண்டாம்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு ட்ராட்ஸ்கி அங்க போறாரு. ஏன்னா இவர் வந்து புரட்சியாளர் இல்லையா, உலக புரட்சிக்காக பேசினவர். ஒரு நாட்டில் புரட்சிங்கிறதெல்லாம் ஒன்றும் உப்பராது, உலக புரட்சி தான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள நிறைய. அப்புறம் பல கலைப்புவாதி, பல இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அவருக்கும் லெனினுக்கு இடையிலையும். போல்சிசத்துக்குள்ளேயே அவரு ஒரு ஆளா இருக்கிறதுனால அவர் போறாரு. அங்க போய் அவங்க வைக்கிறாங்க, ஜெர்மன் வந்து இந்த லிஸ்ட்டை பூரா கொடுக்குறான், 1,80,000 சதுர கிலோமீட்டர் ஊர், இதை பூரா கொடுத்தீங்கன்னா போர் நிறுத்தலாம்னு சொல்றான். அவன் ஒரு ட்ராட்ஸ்கி எந்திரிச்சு ஒரு 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 பிட்டு இடம் கொடுக்க முடியாது. என்ன நினைச்சிருக்கீங்க, புரட்சிகர அரசா என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சரி போர் தொடர்ந்து போயிட்டான். அவன் அந்த அவை பிரேக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 10 முனைகள்ல அவன் போர் வந்துச்சு, படையை கொண்டு வந்தாங்க ரஷ்யாவுக்கு. என்ன பாருங்க, எப்படி ஒரு இடத்தை கடந்து விட்டுருக்காங்க. இது வெறும் தத்துவ பிரச்சனை கிடையாது. இப்ப லெனினுக்கு ட்ராட்ஸ்கி இருக்கு தத்துவ பிரச்சனையா, பேச்சுவார்த்தை போனான்னா போய் சட்டை எடுத்து வந்தான் போய். அதுக்கப்புறம் 3வது முறையாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு, ஒரு உடன்படிக்கைக்கு நாங்கள் தயாரா இருக்கோம்னு சொல்லி திரும்ப இருக்க ஜெர்மனிக்கு அப்பீல் கொடுக்குறாங்க இவங்க. அவன் சும்மா இருப்பானா, அவன் இன்னும் கூட 2 ஏரியாவை சேர்த்து கேட்கிறாங்க. சரி, அதையும் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டதுதான் இந்த பிரேஸ்ட் ஒப்பந்தம். அப்ப அது எவ்வளவு அவமானகரமான ஒப்பந்தமா இருக்க முடியுங்கிறத லெனின் சொல்றாரு. அவமானகரமான ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். ஆனா அந்த ஒப்பந்தத்தை கடைசி வரைக்கும் வச்சிருக்கல, அதுதான் இங்க பார்க்கணும். ஜெர்மனியிலேயே ஒரு எழுச்சி நடக்குது. அதை ஒட்டி அங்கிருந்து ஆட்சியில் இருந்த வில்ஹெல்மனுடைய ஆட்சி அதிகாரத்தை அது ஒழிக்குது, வேற ஒரு அரசு ஆட்சிக்கு வருது. உடனே என்ன செய்யுது சோவியத் அரசாங்கம், அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், ரத்து பண்ணிட்டோம். இந்த ட்ராட்ஸ்கிக்கு அப்புறம் போய் போட்டாங்கல்ல ஒப்பந்தம், அவ்வளவுதான், இந்த பீரியட் தான். இதுதான் வந்து பெரிய ராஜதந்திரம். வந்து ராஜதந்திரம் மட்டும் இல்ல, ஒரு துணிச்சல் வேணும்ல. நாங்க அதை ரத்து பண்றோம்னு சொல்லணும்ல. இப்போ இந்தியாவிலேயே ஒரு ஆட்சி மாறிச்சுன்னா இவங்க போட்ட சகல விதமான குப்பை ஒப்பந்தங்களையும் எல்லாத்தையும் வந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்து ரத்து பண்ணுமா? இதுவரைக்கும் வரலாறு கிடையாது. அப்படி இப்ப லெனின் பண்றாரு. அதுதான் வந்து புரட்சிகர அரசுங்கிறது. அதுதான் அந்த வரிய பாருங்க, காலத்தை பெறுவதற்கு இடத்தை விட்டு கொடுத்தோம் சொல்றாரு லெனின். என்ன ஒரு பொய்டிக்கான ஒரு லைன். அதுதான் நான் வேற வார்த்தையில சொல்ல முடியாது லெனின் சொன்னது. அந்த பதில் சொல்றாரு, அந்த இடதுசாரி கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த சோசியலிஸ்ட் புரட்சியாளர்களுக்கும் சொல்ற பதில் இது வருது. காலத்தை பெறுவதற்கு இடத்தை விட்டு கொடுத்தோம், அது எப்படி தப்பு? ஜெர்மானியர் மீது பகைமைகள், ஜெர்மானியரை கொள் என்கிற முதலாளித்துவ தேசபக்தி முழக்கத்துக்கு மாறாக நாம் முதலாளித்துவம் ஒழிக என்று சொல்லிக்கொண்டு ஜெர்மானியிடமிருந்து கற்றுக்கொள் என்றும் கூறுகிறோம். அவனுடைய யுத்த தந்திரங்கள், அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ்டு ஜெர்மனி. நான் ஏற்கனவே தோழர் சொன்னது போல யூரோப்பிய கம்யூனிஸ்ட் கட்சிகளிலேயே பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இப்போ இதுல இந்த பிரேஸ்ட் ஒப்பந்தத்துக்காக அவன் சொல்றான்ல, ஜெர்மனி 1,80,000 சதுர கிலோமீட்டர் கொடுன்னு அவன் கேட்கறான் இல்லையா, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையான்னு கேட்கறான். யாரு? ஜெர்மன் தொழிலாளி கேட்கறான். இதுதான் முக்கியமானது. ஜெர்மன் தொழில் கேட்கறது மட்டும் இல்ல, இது சோவியத்தினுடைய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஆட்சிக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஜெர்மன் அரசை கண்டித்து ஜெர்மன் நாடு தழுவிய ஸ்ட்ரைக் பண்றாங்க தொழிலாளிகள். ஜெர்மன் தொழில் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இந்தியாவில வந்து இவன் போருக்கு திடீர்னு போர் எலெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்தா போருக்கு போறாங்க இல்லையா. இந்த பீகார் எலெக்ஷனுக்காக பகல்காம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை கண்டிச்சு நம்ம வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணணுங்களா, இந்திய அரசை கண்டிச்சு ஸ்ட்ரைக் பண்ண, நம்ம என்ன சொல்லுவாங்க, ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்ல போறாங்க, அர்பன் நேஷனல் சொல்ல போறாங்க. ஆனா ஜெர்மனியில அன்றைக்கு 1918 ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க தொழிலாளி.
நாடுதலையும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கான். நீ பண்ற நீ கேட்குற டிமாண்ட் ரொம்ப தப்புன்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்படி ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அன்னைக்கு அந்த அந்த பீரியட்ல இருந்திருக்குங்கிறது முக்கியமானது. அதாவது இப்போ இதனுடைய வரக்கூடிய கட்டுரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு டெமோக்ராட்டிக்காக ஒரு கட்சியாக நடத்திருக்காங்க. இந்த உடன்படிக்கையை உறுதி செய்யணும். இது ஒரு ஒரு கமிட்டியில் முடிவு பண்ணி டிரான்ஸ்க்கு அனுப்பி அது ஃபெயிலியர் ஆகி திரும்ப ஒரு குரூப் போய் கைது போட்டு வந்தாங்கல்ல, இதாவது ஒப்புதல் வாங்கணும் கமிட்டிகளில். முதல்ல ஒரு கமிட்டியில் வச்சு அது ஒரு அறிக்கை, அது ஒரு கட்டுரையா இருக்கு. அதுக்கப்புறம் அதை விட பெரிய பாடியில வச்சு அதுக்கு ஒரு உரையாற்றுறாரு. ஒவ்வொன்றையும் கன்வின்ஸ் பண்ணி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்துல இது ஓகே பண்றாங்க. அதுவே ஒரு 4 கட்டுரையா இதுல. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னு சொல்லி லெனின் பேசுறாரு. சோவியத் ஆட்சி அதிகாரம் பழைய ஒடுக்குமுறை எந்திரத்தை நிர்மூலமாக்கி அடிப்படையில் ஒரு புதிய உயர்ந்த வடிவிலான அரசுக்கு அடிகொலி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த சில நாட்களில் முடியரசு ஆட்சி தூக்கி எறியப்பட்டது, ஜார் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. சில மாதங்களில் முதலாளித்துவ எதிர்ப்பு புரட்சி முடக்கப்பட்டது. அது ஒரு கரன்சி அந்த 2வது இருந்த அரசு. ஆகவே அப்படிலாம் நம்ம முடிச்சதுனாலதான் ஏகாதிபத்திய காட்டு விலங்குகளுடன் அக்கம் பக்கமாக வாழ முடிகிறது சொல்றாரு. பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இவங்களை தான் சொல்றாரு ஏகாதிபத்திய காட்டு விலங்குகள். இப்ப எல்லாம் கூட அப்படி ஒரு பாருங்க, வாயே திறக்க மாட்டேங்க ட்ரம்பை பத்தி. அவன் அங்க இருக்கான், இவன் இங்க இருக்கான். அங்க இருக்கிற நாட்டுக்கு பயப்படுறான். இவன் லெனின் என்ன சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற பையகளை பூரா திட்டுறாரு. காட்டு விலங்குகளோட நாங்க அக்கம் பக்கமாக வாழ முடிகிறது என்றால் இதெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்ச தைரியத்தெல்லாம் செய்யறோம்னு சொல்றாரு. இந்த சகாப்தம் படு மோசமான தோல்விகளின் சகாப்தம், பின்வாங்குதல்களின் சகாப்தம். ஏன்னு கேட்டா, சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் உதவி தாமதப்பட்டதால் இந்த நிலை. நீங்க இந்த புத்தகம் முழுவதுமே ஒரு லெனினுடைய ஒரு இயக்கத்தை நாம் பார்க்க முடியுது. சர்வதேச பாட்டாளி வர்க்கம் உதவிக்கு வரும் என்று காத்திருக்கிறார். என்ன, ஜெர்மனியில அவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, நிலைமையே மோசமா இருக்கு. இங்க ரஷ்யால மாதிரி அங்கேயும் போர்னால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. அப்ப அங்க ஒரு எழுச்சி வரணும்ல. சோவியத்துல பண்ணி காமிச்சிட்டோம்ல. இதனுடைய வீச்சு ஐரோப்பாவுடைய பல்வேறு நாடுகளிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்து உழைப்பாளி மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு போராடுவார்கள். அது அடுத்தடுத்து அங்கங்க புரட்சி நடக்க ஒரு உலக புரட்சியாக மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் கனவும் இந்த தொகுப்பு முழுவதுமே லெனினுடைய பல கட்டுரைகளே வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். மூச்சு விட அவகாசம் தேவைங்கிற ஒரு வரியில அவர் சொல்றாரு, நமக்கு கிடைக்கும் ஓய்வு எதுவாயினும் சரி, சமாதானம் எவ்வளவு உறுதியற்றதாக இருப்பினும் சரி, எவ்வளவு குறுகியதாக இருப்பினும் சரி, அது எவ்வளவு கடுமையாகவும் கேவலமாக இருப்பினும் சரி, அது போரை விட நல்லது இல்லையா? அது போரை விட நல்லதுங்கிற அந்த அந்த 2 வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. அதற்குள்ள எவ்வளவு வலிகளும் வேதனைகளும் மக்களின் ஏற்ற பெருமூச்சுகளும் எதிர்பார்ப்புகளும் அடங்கியிருக்கு பாருங்க. அது மக்களுக்கு மூச்சு விட இடம் அளிக்கிறது. ஏன் மூச்சு விட அவகாசம் தேவைப்படுதுன்னா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். ஏற்கனவே இத்தனை நூற்றாண்டு காலமாக இருந்து வந்த ஒரு சுரண்டுகின்ற சமூக அமைப்பு தலைகீழாக மாற்றப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்காங்க. அப்ப அதை செய்யறதுக்கான அவகாசம் தேவை, மூச்சு விட அவகாசம் அதுக்காக தான் தேவைப்படுகிறது. அவர் சொல்றாரு, அவங்களும் மார்க்சியம் தான் பேசுறாங்க. யாரு அந்த பென்ஸ்விக்கிகள், அப்புறம் அந்த சோசியலிச புரட்சியாளர்கள், இடதுசாரி கம்யூனிஸ்டுகள், இந்த குரூப் பூரா அவங்களும் சோசியலிஸ்ட் தான் பேசுறாங்க. ஆனா அவங்கள பத்தி சொல்றாரு, சோசியலிஸ்ட் இயக்கத்தின் புரட்சி முழக்கங்களை நாம் யோசனையிட்டு பயன்படுத்தும் போது அவை வெறும் சொல் அடுக்குகளாக மாறிவிடுகின்றன. இது நம்ம இந்தியாவில் இது நிறைய இருக்கு. நாமளே அப்படி பல சொல்லடுகளை பேசிட்டு இருக்கோம். அதாவது சுய விமர்சனமா நம்ம பல எழுதி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு. யோசனையின்றி பயன்படுத்துகின்ற பல முழக்கங்கள் நாமளே வச்சிருக்கோம். இப்போ நிலத்தை கைப்பற்றுவோம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இயக்கம் நடத்தினோம். அதை கோஷம் போடுற தோழர்களுக்கு அது என்னன்னு தெரியல. நிலத்தை உண்மையிலேயே கைப்பற்ற புரியலா? இல்ல கட்சி கால் கொடுத்துருக்கு, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொன்னாங்க. அப்ப அது என்னது, அது ஒரு யோசனையின்றி சொல்லப்படுகிற வெறும் சொல் அடுக்குகளா தான். அது நாம சுய விமர்சனமாக இதை பார்த்துக் கொள்வதற்கு இந்த வரிகள் ஒவ்வொன்றுமே நம்மளோட சேர்த்து உரசி பார்த்துட்டே போலாம். நாம் வீரமாக போராட முடியும், வீரமாக பின்வாங்கவும் முடியும்.
அந்த அந்த போர்ல இருந்து பின்வாங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஆனா ஒரு விஷயத்துல பெருமிதமாக சொல்கிறார் லெனின், ஜெர்மனியோடு ஒப்பிடும் போது நமது நாடு பலவீனமாகவும் பிற்பட்ட நிலையிலும் இருந்த போதும் அது புரட்சியின் பதாகையை உயர்த்தி விட்டது. உலகத்திலேயே எந்த நாடு புரட்சியின் பதாகையை உயர்த்தவில்லை. சோவியத் ரஷ்யா என்பது பின்தங்கிய நாடு, ஜெர்மனியை விட பல விதங்களில் பிற்பட்ட நாடு, பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு நாடு, பல்வேறு தேசிய இனங்களின் சிறைச்சாலையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு தான் உலகில் முதன்முறையாக புரட்சியின் பதாகையை உயர்த்தி பிடித்திருக்கிறதுன்னு சொல்றாரு. என்ன அதாவது எந்த அளவுக்கு வீரமாக பின்வாங்குகிறோங்கிறது கேவலமாக வாங்கிட்டாங்கன்னு சொல்ற அதே வாய் தான் லெனின் தான் பேசுகிறார். நாங்க தான் முதல்ல கொடியை உயிர்த்திருக்கோம் செற்கொடிய அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த கட்டுரை பிரேஸ்ட் உடன்படிக்கை உறுதி செய்யப்பது பற்றிய தீர்மானம், முதல்ல அறிக்கை, அப்புறம் இது தீர்மானம். கடுமையான கொள்ளைக்காரத்தனமான மானக்கேடான இந்த சமாதானத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த மத்திய நிர்வாக குழு, மக்கள் கமிஷனர்கள், கவுன்சில் இவற்றின் செயல்கள் சரியானவை என்று இந்த காங்கிரஸ் அங்கீகரிக்கிறது தீர்மானத்தை. ஆமா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம 2 சீட்டுக்கு போய் ஒப்பந்தம் போடுறோம், 2 சீட்டு தான் முடிவாகுது, அத கட்சி காங்கிரஸ் அங்கீகரிச்சு வார்த்தை. அது மாதிரி ஒரு இடத்துல எடுக்கிற முடிவை டோட்டல் பார்ட்டி அங்கீகரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. அப்புறம் சோவியத் அரசாங்கத்தின் உடனடி பணிகள் ஒரு கட்டுரை முதற் பணி ஒழுங்கமைப்பு பணிதான். இதுவரை தேசிய சர்வதேசிய சந்தைதான் முதலாளித்துவ சமுதாயத்தின் ஒழுங்கமைப்பு சக்தியாக இருந்தது. பண்டங்களது உற்பத்தியிலும் விநியோகத்திலும் கண்டிப்பான விரிந்து பறந்த கணக்கு பதிவையும் கண்காணிப்பையும் புகுத்தி உற்பத்தி திறனை உயர்த்தி பொருள் உற்பத்தியை நடைமுறையில் சமூகமயமாக்க வேண்டும். ஏன்னா சோசியலிசம்னா என்னன்னு நமக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. அபரிமிதமான உற்பத்தி வேணும். அபரிமிதமான உற்பத்தி வந்தா தான் சக்திக்கேற்ற உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கொடுக்க முடியும். அதான சோசியலிசத்தினுடைய அடிப்படை நம்ம வச்சிருக்கோம். அப்ப அதை செய்யணும்னா என்ன செய்யணும்? 3 விஷயங்கள் அவர் சொல்றாரு. ஒரு ஒழுங்கமைப்பு சமுதாயத்தினுடைய ஒழுங்கமைப்பு, கணக்கு பதிவு, கண்காணிப்பு. இதை திரும்ப திரும்ப பேசுறாரு அவர். இன்னும் 3 அடுத்த இடத்துல வர்றாரு. கணக்கு பதிவு, எந்த கணக்கு பதிவுங்கிறாரு? உற்பத்தியை ரெஜிஸ்டர் பண்ணணும். பல்வேறு லட்சக்கணக்கான கிராமங்களில் உற்பத்தி நடக்குது, ஃபேக்டரிகளில் உற்பத்தி நடக்குது. எவ்வளவுதான் உற்பத்தி நடந்திருக்குங்கிறது கணக்கு வேணும். அந்த கணக்கு இருந்தால் தானே நீங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போக முடியும். எல்லா மக்களுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பதுக்காக கணக்கு பதிவு வேணும், கண்காணிப்பு வேணும். பாட்டாளி வர்க்கத்தின் கண்காணிப்பு தேவைன்னு பின்னாடி விளக்குறாரு அவர். இது இப்படி செஞ்சாதான் பொருள் உற்பத்தி என்பது நடைமுறையில சமூகமயமாக மாறும். பொருள் உற்பத்தியை சமூகமயமாக்குவது அப்படின்னு முடிவெடுத்தா போதாது, அது எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டுங்கிற டீட்டெயில்ஸ்குள்ள போறாரு அவர். 2வது பணி, இது முதல் பணி முதல்ல சொல்றது. 2வது பணி உடைமை நீக்கம் செய்யப்பட்ட சுரண்டும் வர்க்கத்தின் எதிர்ப்பை நசுக்குவது. உடைமை நீக்கம், இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல. உடைமை நீக்கம் செய்யப்பட்ட சுரண்டும் வர்க்கத்தின் உடைமை நீக்கம் தான் அவங்க ஒரு சில நாட்களில் செஞ்சு முடிச்சிடறாங்களே. அக்டோபர் 25ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ள உடைமை நீக்கம் செஞ்சிடறாங்க. உடைமை நீக்கம் செய்யப்பட்ட முதலாளித்துவ வர்க்கம் அங்கதான் இருக்கு. அவன் தான் எதிர்ப்புரட்சிக்கான வேலைகளை செய்யறான். 3வது பணி நிர்வாகத்தை ஒழுங்கமைத்திடும் பணி. கோடான கோடி மக்களின் பொருளாதார அடிப்படைகளை புதிய வழியில் ஒழுங்கமைத்திடும் பணி. இது 3 உடனடியே செய்யும். இதுக்குத்தான் அந்த சமாதானம் தேவைப்படுது, இதுக்குத்தான் அந்த மூச்சு விட நேரம் தேவைப்படுகிறது, இதற்காகத்தான் கேவலமான ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இத்தருணத்துக்கான பொதுவான முழக்கம் என்ன ஒன்று வைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு கண் கலங்கிருச்சு இதை படிக்கும்போது. சர்வசாதாரணமான வாழ்க்கை முறைக்கு நம்பகமான பாதுகாப்பு அளித்தல், சுரண்டும் சக்திகளால் மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களை ஆற்றுதல். என்ன ஒரு வாசகம் பாருங்க. சுரண்டும் சக்திகளால் மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களை ஆற்றுதல். 27 பேரை சுட்டு கொன்னா கூட டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு அரசுகளாக நம்ம இங்க இருக்கிறோம். அவன் பாருங்க, இது இவருக்கு சம்பந்தமே இல்லை. கடந்த நூற்றாண்டுகளாக காயம்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் சொல்றாரு. இதுதான் இந்த தருணத்துக்கான பொதுவான முழக்கம் என்று சொல்கிறார். அப்புறம் சர்வசாதாரணமான வாழ்க்கை முறை
அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. அதாவது இயல்பு நிலை, அதாவது ஒரு பெரிய மழைக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு மாவட்டம் முழுக்க கலவரம் நடக்குது. கலவரத்துக்கு பிறகு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்கன்னு சொல்றாங்க. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது தான் மக்கள் விரும்பாங்க. அந்த இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது தான் நம்ம அரசனுடைய முக்கியமான கடமைன்னு சொல்றாரு. ஒரு இயல்பு வாழ்க்கை, அதாவது ஒரு சர்வசாதாரணமான வாழ்க்கை முறைக்கு நம்பகமான பாதுகாப்பு அளிப்பது ஒரு சோவியத் அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமைன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு வரி பாருங்க. இப்ப முதலாளி வர்க்கத்துக்கு எதிரான போராட்டத்தினுடைய புதிய கட்டம், உடைமை நீக்கம் செய்யும் எளிய பணி. உடைமை நீக்கம் செய்யறது சாதாரண பணி கிடையாது. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போனதுனால அவர் சொல்றாரு, அது ஒரு எளிய பணி தான், முடிச்சுட்டாங்க. உடைமை நீக்கம் செய்யும் எளிய பணியிலிருந்து முதலாளித்துவம் இனி மீண்டும் உதித்தெழுவதை சாத்தியமற்றதாக்கும் நிலைமைகளை தோற்றுவிக்கும் அதிக சிக்கலான கடினமான பணிக்கு மாறி செல்லுதல். இப்பணி நிறைவேற்றி முடிக்கப்படாத வரை சோசியலிசம் சாத்தியம் என்று. இதுக்குத்தான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தேவைப்படுகிறது தான் லெனினுடைய புரிதல். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் எதுக்கு, யாருக்கு எதிராக அந்த சர்வாதிகாரம்? உடைமை நீக்கம் செய்யப்பட்ட பழைய உடைமை வர்க்கத்துக்கு எதிரான தான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். உழைப்பாளி மக்களுக்கு ஜனநாயகம், உழைப்பாளி மக்களுக்கு அதிகாரம், உழைப்பாளி மக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பினுடைய அதிகாரத்தை, தலைமை பொறுப்பை பாட்டாளி வர்க்கத்துக்கு கையில கொடுக்கணும். ஆனால் உடைமை நீக்கம் செய்யப்பட்ட பழைய உடைமையாளர்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அதை பத்தி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அதுல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம்னு சொல்லி ஒரு பின்னாடி ஒரு இடத்துல பேசுறாரு. என்னன்னா, இப்ப வந்து உடைமை வர்க்கத்தை நசுக்குவது அப்படிங்கிறதுல கண்டதும் சுடணும் அவனை. இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய கண்டுபிடிச்சாச்சுன்னா அங்கேயே ஆன் த ஸ்பாட் சுட்டு தள்ளணும். சுட்டு தள்ளாம கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள் அப்படின்னு சொல்றாரு. கோர்ட்ல போய் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப சர்வாதிகாரம், பாட்டாளி சர்வாதிகாரத்தை எப்படி கராராக அமல்படுத்த வேண்டும் அவர் நினைச்சிருக்காருங்கிறதா. அப்புறம் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது ரொம்ப அடிப்படையானது. அறிவியல் தொழில்நுட்பம், அனுபவம் ஆகியவற்றின் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களின் வழிகாட்டல் இல்லாமல் சோசியலிசத்துக்கு மாறி செல்வது சாத்தியம் அன்று. ஆனால் இந்நிபுணர்கள் வளர்க்கப்பட்ட சமூக சுற்றுச்சார்பு காரணமாய் முதலாளித்துவ இயல்பு வாய்ந்தவராய் இருக்கின்றனர். நம்மகிட்ட டெக்னிக்கல் நோஹவுன்னு இப்ப சொல்றோம்ல, அன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. ஜெர்மனியில இருக்கு. ஜெர்மனியில வந்து அட்வான்ஸ்டான அறிவியல் கண்டுபிடிச்சு இருக்கு. இங்க அவன்கிட்ட வாங்கி இங்க ஜார் ஆட்சி காலத்திலேயே இங்க வந்துருச்சு. முதலாளித்துவம் வந்து இன்றி ஆயிடுச்சு. அதுல பெரிய நிபுணர்கள்லாம் உருவாயிருக்காங்க. அந்த நிபுணர்களுக்கெல்லாம் அதிக காசு கொடுத்தா அவன் சோவியத்துக்கும் வேலை வைப்பான், எங்கேயும் வேணா வேலை வைப்பான்ல இல்லையா? இப்ப பூரா இங்க நம்ம வரிக்கு பணத்துல படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் வேலை செய்யறாங்க இல்லையா? எங்க வேணா போய் வேலை செய்யறதுக்கான ஆள் தானே இருப்பான். அந்த ஆட்களை பற்றி தான் அவர் பேசுகிறார். இத்தொழில் நிபுணர்களுக்கு உயர்ந்த சம்பளம் தர வேண்டியுள்ளது. இதை கப்பம் என்கிறார் லெனின். இதுல அந்த கட்டுரையில் அவர் எல்லாம் கப்பம் கொடுக்க வேண்டியிருக்கு. உயர்ந்த ஏகப்பட்ட ரூபா கப்பம் செலுத்துறோம் நம்ம. உயர்ந்த சம்பளங்களை சராசரி தொழிலாளி சம்பளத்துக்கு சரிமட்டமாக குறைத்திருக்கிறது தான் சோசியலிச நடைமுறை. உயர்ந்த சம்பளத்துல எல்லாத்தையும் கிளியா இருக்கு. இல்ல ஒரு எனக்கு ஆதவனுடைய ஒரு சிறுகதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த சிறுகதையில மலமல்லும் தொழிலாளிக்கு சம்பளம் வந்து ஜனாதிபதியோட அதிகமா பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த நாட்டுல. அது கற்பனையா நாட்டுல. ஆமா. அப்ப என்ன செய்வாங்க, உயர் ஜாதிக்காரங்க பூரா அதுல எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பயங்கரமா போராடுவாங்க. அப்படி ஒரு கதையை வந்து ஆதவன் எழுதியிருப்பார். சோசியலிச நடைமுறை என்பது என்ன? சோசியலிச நடைமுறை என்பது உயர்ந்த ஹை வேஜ் ஐலண்டர்ஸை பூரா இறக்கி எல்லா தொழிலாளிக்கும் என்ன சம்பளமோ அதுதான் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் கலெக்டருக்கும் மலமல்லும் தொழிலாளிக்கு ஒரே சம்பளம்னா அதான சோசியலிசம். அதை செய்யறதை விட்டு போட்டு நீ என்ன அவங்களுக்கெல்லாம் அந்த முதலாளித்துவ தொழில் நிபுணர்களுக்கெல்லாம் அதிக சம்பளம் கொடுக்குறிய, நீ வந்து தப்புன்னு சொல்லி இந்த இடதுசாரி கம்யூனிஸ்டுகளும் அந்த சோசியலிச புரட்சியாளர்களும் பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. அது பின்னடைவு தான், அந்த கேவலம் தாங்கிற மாதிரி இது வந்து பின்னடைவு தான். மூலதனம் ஒரு பணத்தொகை அல்ல, மாறாக ஒரு திட்டவட்டமான சமூக உறவாகும். அப்படி அந்த உறவுகள் வந்து வந்தவன் தான் அந்த தொழில்முறை நிபுணர். அவனை கண்ட்ரோல்ல வச்சுதான் அவனை பயன்படுத்துறாங்க. ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு டெக்னிக்கலா ரொம்ப அட்வான்ஸான ஒரு இன்ஜினியரே ஒருத்தனை வந்து பொறுப்புல போடுறாரு சோவியத் அரசாங்கத்துல. அவர் வந்து முடிவெடுப்பாரு, அமல்படுத்துவாரு, ஃபேக்டரி அந்த மாதிரி அது ஓடிட்டு இருக்கும். ஆனா அவர் வந்து யார் கண்ட்ரோல்ல இருப்பாருன்னா
இங்க தொழிற்சங்க தலைவர்களுடைய குழுவினுடைய கண்ட்ரோல அவர் இருப்பார். இப்படியான செக் சிஸ்டம் வச்சுதான் அதை செய்யறாங்க. அது எவ்வளவு டீப்பா யோசிச்சு நடைமுறை ரீதியாக யோசிச்சிருக்காங்கிறது இதை பார்க்க முடியுது. அப்ப பாருங்க, ஒரு 3 கட்டமா இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். 1 2 3 3 சொல்றாரு. ஆக எளியவற்றை மெய்யாகவே செய்து முடித்தாக வேண்டும். கிடைக்கக்கூடியவற்றை சரிவர ஒழுங்கு செய்தாக வேண்டும். பிறகு அதிக சிக்கலான காரியங்களை செய்வதற்கு தயாராக வேண்டும். இது நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும். எத்தனையோ வேலை இருக்கு நமக்கு. அதுல இருக்கிறதே லேசானதை திருத்தமா செஞ்சு முடிச்சிடணும். முதல்ல டக்குன்னு அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். அதை ஒழுங்கு செய்யணும். அதுக்கப்புறம் அதிக சிக்கலான காரியங்களை எடுத்து செய்யலாம். இதுல நிறைய நடைமுறையிலிருந்து கற்ற அனுபவத்திலிருந்து பேசுறாரு அவரு. இந்த கணக்கு பதிவு கண்காணிப்புக்கான முக்கியத்துவம் பற்றி ஏன் சொல்றாங்கன்னா, பல 100 ஆண்டுகளாய் இருந்த ஒடுக்குமுறை கருவியான அரசு அதனுடன் சம்பந்தப்பட்டவை யாவற்றின் மீதும் மக்களுக்குள்ள கட்டுக்கடங்காத பகைமையையும் சந்தேகத்தையும் நமக்கு மரபாக விட்டு சென்றுள்ளது. பாருங்க, கவர்மெண்ட் ஆளுனாலே டவுட் தான் மக்களுக்கு. இல்ல நாங்க வேற ஆளுக்கே, நாங்க சோவியத் அரசாங்கம் சொன்னாலும் இது என்ன இருந்தாலும் கவர்மெண்ட் ஆள் தானுங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப அது அவன் விட்டுட்டு போயிருக்கான். நம்ம இந்த மக்களை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு, உழைப்பாளி மக்களை கூட சேர்த்துக்கிட்டு அரசாங்கம் சோவியத் ஆட்சி அதிகாரம் நகர வேண்டிய அவசியம் இருக்கு. அது இது முதற்கொண்டு அவர் ஃபீல் பண்ணி எழுதுறாரு பாருங்க. பண்டங்களின் உற்பத்தியிலும் விநியோகத்திலும் அரசு கணக்கு பதிவும் கண்காணிப்பும் இல்லையேல் உழைப்பாளிகளது ஆட்சி அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கட்டிக்காக்க முடியாது. இது சோசலிஸ்ட் உணர்வுக்கும் முதலாளித்துவ அராஜகவாத தன்னியல்புக்குமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டமாகும். ஒரு சோவியத் ஆட்சி அதிகாரம் அமைந்த பிறகு செய்யக்கூடிய இது ஒரு நடைமுறை வேலை. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் சொல்றாரு. இதை செஞ்சு முடிக்கலன்னா நீங்க சோசலிசத்தை கட்ட முடியாதுங்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு பணின்னு அவர் சொல்றாரு. இது 3வதாக அவர் சொன்ன பணி ஏற்கனவே சொன்னது போல உழைப்பின் உற்பத்தி திறனை உயரச் செய்தல். இதற்கு அடிப்படையாக எரிபொருள், இரும்பு, பொறியியல், ரசாயன தொழில்கள் வளர்ச்சி பெற வேண்டும். பிரேஸ்ட் ஒப்பந்தத்துக்கு பின்னரும் கூட அங்கு ஏகப்பட்ட இடங்களை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கூட நம்மிடம் இயற்கை வளங்கள் பேரளவாக உள்ளன. சைபீரியா பூரா இருக்கு. இந்த பக்கத்தில் பல்வேறு நிலப்பரப்புகள்ல இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இது ரொம்ப அடிப்படை. இந்த இயற்கை செல்வாதாரங்கள் வளர்த்து பயன்படுத்தப்படுகையில் என்னாலும் கண்டிராதவாறு உற்பத்தி சக்திகள் முன்னேற அடித்தளம் நிறுவப்படும். அவ்வளவு சோர்ஸ் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உழைப்பின் உற்பத்தி திறனை உயர்த்த இன்னொரு நிபந்தனை மக்கள் திறனின் கல்வி கலாச்சார நிலையை உயர்த்துவதாகும். படிக்காத மக்களை வச்சுக்கிட்டு, படிப்பறிவு இல்லாத மக்களை வச்சுக்கிட்டு நீங்க மேக்சிமம் உற்பத்தி திறனை உருவாக்க முடியாதுங்கிற கான்செப்ட்ல இருந்து சொல்றாரு. அப்புறம் போட்டிங்கிறதே சோசியலிஸ்டுகள் மறுக்கிறார்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை லெனின் நிராகரிக்கிறாரு. உண்மையான போட்டி என்பது நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வர்க்கங்களை ஒழிப்பதன் வாயிலாக சோசலிசம் தான் முதலாக வெகு மக்கள் அளவில் போட்டிக்கான பாதையை திறந்து விடுகிறது. 2 சோவியத்துகளுக்கு இடையிலான போட்டி, 2 கூட்டு பண்ணைகளுக்கு இடையிலான போட்டி, இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. இந்த கூட்டு பண்ணையில இவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னா எங்க கூட்டு பண்ணல அதை விட அதிகம் உற்பத்தி பண்ணுவாங்க. மிகப்பெரிய உற்பத்தி திறன் அதுக்கப்புறம் தான் வளருதுங்கிறது சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான சர்வாதிகாரம். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், இசைவான ஒழுங்கமைப்பு ரெண்டுக்குள்ள இடைவெளியை சொல்றாரு. சர்வாதிகாரம் என்பது ஒரு பெருஞ்சொற்களை கவனமின்றி கையாளக்கூடாது. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாத்தையும் பயன்படுத்துறத நம்மளே யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். நமக்கே சிரிப்பா இருக்கு நமக்கு பார்த்து. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா யூஸ் பண்றோம் மேடைகள்ல. அதுல எவ்வளவு பெரிய சொற்கள். அதெல்லாம் சொற்களின் மீது கவனம் தேவைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான அறிவுரைன்னு பாருங்க. சுரண்டு போரும் போக்கிரிகளுமான இரு சாராரையும் இதுல படிச்சுட்டு இருக்கும்போது நினைச்சேன், இது மொழிபெயர்த்தவங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுக்காரங்க, இங்க இருந்து போய் 10 வருஷம் இருந்து மொழிபெயர்த்தவங்க, இந்த போக்கிரிங்கிற சொல்லு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு இங்கிருந்து போனவங்க பாவம், அவங்களுக்கு அன்னைக்கு இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல மொழிபெயர்த்துட்டாங்க, மன்னிச்சிருவோம். இரு சாராரையும் அடக்குவதில் புரட்சிகர துணிவும் விரைவும் இரக்கமின்மையும் கொண்டதான ஆட்சியே பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். உடனடியாக சுட்டுக் கொள்வதாய் இல்லாமல் நீதிமன்றத்தின் மூலம் விசாரணை நடத்துவதாய் ஆகிவிடக்கூடாதுங்கிறார்.
இந்த மாதிரியான சுரண்டு போரையும் அந்த போக்கிரிகளையும் வந்து அடக்கிறதுல டக்குன்னு தப்பு பண்றாங்க. அந்த ஸ்பாட் காலி பண்ணிட்டு போயிட்டு அப்பதான் எல்லாம் கப்பிச்சுக்கலாம். இல்ல ஆனா கோர்ட்ல ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னா இது 2000 பேரை விசாரிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகுறாங்கல்ல. இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக 2000 பேரை கொண்டு விட்டதே இவனை காப்பாற்ற தானே. இப்போ கோர்ட் மூலமா போய் பார்த்துக்கலாங்கிறது வந்து அது வந்து சோசியலிஸ்ட் நடைமுறை இல்லைன்னு சொல்றாரு. அதே சமயம் தனிநபர் சர்வாதிகாரம் அவசியமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ வந்து சோவியத் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. ஆலை ஃபேக்டரி வந்து சீஃப் ஒருத்தர் இருப்பாரு, அவரு தனிநபர் அதிகாரம் ஆயிருது இல்லையா, அது சோசியலிச உணர்வு இல்லையே அப்படிங்கிற கேள்வி கிளப்புறாங்க இடதுசாரி கம்யூனிஸ்டும் இவங்களும். அது அது எப்படி என்ன அற்புதமான ஒரு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. பொது வேலையில் பங்கு கொள்வோரிடம் குறைவற்ற முழு நிறை வர்க்க உணர்வும் கட்டுப்பாடும் இருக்குமாயின் இவ்வாறு கீழ்ப்படுத்திக் கொள்ளுதல் வாத்திய குழுவின் இயக்குனரது இதமான தலைமையை போன்றதா இருக்கும். ஒரு ஒரு காயர் மியூசிக்ல கையாடுறாங்கல்ல, அந்த மியூசிக் டைரக்டர் வந்து கையாட்டும் போது அவங்க எல்லாம் இப்படி நின்று வயலின் வாசிப்பான், இப்படி நின்று பாட்டு பாடுவான். இது வந்து ஒருத்தருக்கு சர்வாதிகாரம் இதுக்கு பேரு இல்ல இல்ல. அதுதான் அது சாத்தியம். எப்ப சாத்தியம் அப்படின்னா இந்த இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வேலையில பங்கேற்கக்கூடிய அத்தனை பேரும் முழுநிறை வர்க்க உணர்வும் குறைவற்ற முழுநிறை வர்க்க உணர்வும் கட்டுப்பாடும் இருக்குமாயின், சுய கட்டுப்பாடும் இருக்குமாயின், இது ஒரு மியூசிக் சம்பந்தமா இருக்கும். வர்க்க உணர்வும் கட்டுப்பாடும் இல்லாத இடத்தில் சர்வாதிகாரத்தின் கடுமையான வடிவங்களை ஏற்கலாம், வேலை நடக்க வேண்டுமே அப்படின்னு முடிக்கிறார். இது நம்ம எல்லாத்துக்கும் பிறந்தோம். நம்ம செய்யற கட்சியினுடைய கிளையிலிருந்து ஆரம்பிச்சு மாவட்ட கமிட்டியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே வந்து ஏங்க எங்க மாவட்ட செயலாளர் அப்பா அவர் முசுடு, அவரு கடுவன் பூனைன்னு அவர் பேர் வாங்கியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு இசைவான ஆள் கிடைக்கல. இசைவான ஆள் ஏன் கிடைக்கலன்னா அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான வர்க்க உணர்வுல இல்லை. பல பல ரூட்டுகள்ல கட்சிக்கு வந்திருப்பான். அவன் எல்லாம் வர்க்க உணர்வு எல்லாம் லெனினை படிச்சு மார்க்ஸ் எங்கல்ஸ் எல்லாம் படிச்சுதான் கட்சிக்கு வராங்க. கட்சிக்கு வந்து 30 வருஷம் ஆன பிறகு படிக்கிறது இல்லைங்கிறது விஷயம் இல்லையா? இல்ல நமக்கு பிரச்சனையும் அதுதானே. ஒரே சமமான வர்க்க உணர்வு பெற்ற ஒரு கமிட்டின்னு இந்தியாவில் நம்ம வச்சிருக்கோமா? எங்கேயாவது ஒரு கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியாவது சமமான வர்க்க உணர்வும் சமமான வாசிப்பும் சமமான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்ட ஒரு கமிட்டின்னு ஒண்ணு இருக்கா? இருந்தா நம்ம அது இந்தியாவுக்கு நம்ம காட்டிடலாமே. அது இல்லாததான் பிரச்சனை இருக்கு நமக்கு. இந்த சோவியத் ஒழுங்கமைப்பினுடைய வளர்ச்சியை பற்றி இப்படி எல்லாம் இருந்து செஞ்சோம்னா அந்த ஒழுங்கமைப்பு வளர்ச்சி அடையும். உழைப்பாளர் ஒவ்வொருவரும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது உழைப்பாளர் ஒவ்வொருவரும் பயன் விளைவுள்ள உழைப்பில் தமக்குரிய 8 மணி நேர பணியை செய்து முடித்துவிட்டு சம்பளம் இல்லாமலே அரசு பொறுப்புகள் ஆற்றும்படி உறுதி செய்து கொள்வதே நமது நோக்கம். எப்படி கவர்மெண்ட் எப்படி நடத்துறது? சம்பளம் கொடுத்தா அவன் தொழிலாளி, அவன் வேலையை பார்ப்பான். அவர் ரொம்ப பெருசா மதிக்கிறது பெட்ரோகிராட் தொழிலாளிகளை. பெட்ரோகிராட் தொழிலாளி தான் மொத்த ரஷ்யாவினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைமைன்னு அவர் உறுதியாக நம்புகிறார். அவங்களுக்கு தனியாக கடிதம் எழுதுறாரு. அவன் வந்து வேலை பார்ப்பான், ஃபேக்டரியில போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து சம்பளம் இல்லை. அதுல ஆஃப்ல பாதி பேர் ஆஃப்ல இருப்பான், 20% ஆஃப்ல இருப்பான். அவன் வந்து இங்க ஆட்சி அதிகார வேலையை பார்க்கணும். இதுக்கு சம்பளம் கிடையாது. இது வந்து உன்னுடைய வர்க்க கடமை. இந்த உணர்வோடு நீங்க நம்ம கட்சி பணியை அப்படிதான் ஆட்டணும். நம்ம சில தோழர் இருக்காங்க, ஒரு இந்த கட்சி மாநாடு வருது தோழர், நீங்க வந்து இந்த கண்காட்சியெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஒரு படத்துக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. அவரு 30 வருஷமா கட்சியில் இருக்கிற ஆள் தான். அவருக்கு தான் நம்ம வேலையை ஒப்படைக்கிறோம். ஒரு சின்ன வேலை கட்சிக்கு பார்த்த ஒரு தோழர் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்த தோழர் 2 டிஏடிஏ கரெக்டா போட்டு வாங்குவது இருக்குது. இந்த மைண்ட்லயே இது வரக்கூடாது. வேலையை பார்ப்போம், காசு கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல. நீ சாதாரண தொழிலாளியா இருக்கக்கூடிய கட்சி ஊழியர் எப்படி இருக்காரு? அன்னைக்கு வேலையை விட்டுட்டு வராரு. அன்னைக்கு வேலையை விட்டுட்டு அன்னைக்கு சம்பளத்தை இழந்துதான் இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ கட்சி நடத்த போராட்டத்துக்கோ வராரு, மறியலுக்கோ வராரு. கைதாயிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் 4 நாளைக்கு சம்பளம் வராது, ரிலீஸ் ஆகிற வரைக்கும். இதெல்லாம் கவலைப்படாம தான் தொழிலாளி வர்க்கத்திலிருந்து ஆள் வருது நமக்கு. ஆனா அடுத்த கட்ட வர்க்கங்கள்ல இருந்து கட்சிக்கு வரக்கூடிய தோழர்கள் வந்து ரொம்ப கணக்கு பார்க்குற ஆளா இருக்காங்க. கட்சி வேலை பார்த்தாலும் கணக்கா பார்த்து அதுக்கு உண்டான கை செலவு எதுவும் இல்லாம உழைப்ப கொடுக்கலாம் தோழர், காசு கொடுக்க முடியுமா தோழர்? அதுக்கு தத்துவ விளக்கத்தை வேற கொடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதை படிக்கணும், இந்த கொட்டேஷனை படிக்கணும், லெனினோட கொட்டேஷனை படிக்கணும்.
அதுக்கப்புறம் இது ஒரு கட்டுரை, சோவியத் அரசாங்கத்தின் உடனடி பணிகள் பற்றிய 6 ஆய்வறிகள். அந்த கண்டெஸ்ட்ல வச்சு இதை வாசிக்கணும். நம்ம 1918 சோவியத் புதிய ஒரு அரசை, புதிய சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு காலத்துல சொல்றாரு, ஒரு புறம் நாட்டின் மிக விரைவான பொருளாதார வள மீட்பை உறுதிப்படுத்தவும், தற்காப்பு ஆற்றலை அதிகரிக்கவும், வலிமைமிக்க சோசலிஸ்ட் படையை கட்டவும் ஒன்று. மறுபுறம் சர்வதேசிய பாட்டாளி வர்க்க புரட்சி முழுமையாக முதிர்ச்சி அடையும் தருணத்திற்காக காத்திருப்பது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சர்வதேச புரட்சி அது கணிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு தப்பதை சொதப்பிடக்கூடாது. வந்துருவாங்க, இல்லை இந்தியாவிலேருந்து வருவான், தொழிலாளி புரட்சி நடத்திட்டு வருவான், ஆமாம் இலங்கையிலேருந்து வருவான், பங்களாதேஷ்லேருந்து வருவான், அப்படியெல்லாம் நினைக்கிறது எதிர்பார்த்திருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது, சமூக உடைமையாக்கப்பட்ட பெருவீத எந்திர உழைப்பு உற்பத்தியின் அடிப்படையில் உற்பத்தி விநியோகத்தின் புதிய மேலும் உயர்தரமான ஒழுங்கமைப்பு தொடர்பான முதன்மையான உள்ளடக்கம். இது ரெண்டாவது முக்கியமானது. இப்போது முன்னணிக்கு வரும் முக்கிய பிரச்சனை ரஷ்யாவை எப்படி நிர்வாகம் செய்வது என்பது. ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாச்சு, அக்டோபர்ல ரெவல்யூஷன் நடத்தியாச்சு, கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆயுதம் தாங்கி எழுச்சியோடு கைக்கு வந்துருச்சு ஆட்சி. ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யணும், அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்ல இல்லையா. அவன் வடிவேலு அந்த பெண் அடிக்க போன கதை மாதிரி இருக்கக்கூடாது, எப்படி நிர்வாகம் செய்யக்கூடாதுன்னு உதாரணம் அந்த அந்த படத்தை நான் அந்த காட்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன். வகுப்புகள்லாம் அதை போடுறது, எப்படி ஒரு கமிட்டியை நம்ம வழிநிறுத்தக்கூடாதுங்கிறது உதாரணம். ஒரு கிளை செயலாளராக, ஒரு கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவராக அந்த வடிவேல் மாதிரி இருந்தாருன்னா எப்படி வேலை நடக்கும். பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன். வேலை எலெக்ஷன் டைத்துல அதை பார்ப்பேன். ஒரு ஆள் சேர்ல வந்துருப்பாரு, அவர் தான் எலெக்ஷன் ஆபீஸுக்கு இன்சார்ஜ், நம்ம கட்சி தோழர் தான். அவர் டிசி லெவல்ல இருப்பாரு, அல்லது பிசி லெவலில் இருப்பாரு, உட்காந்துருப்பாரு. ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாரு, அவனுக்கு போயிட்டு வருவான், இன்னொருத்தன் வருவான், தோழர் வருவார் ஒருத்தர். நீ அது சொல்ல, அதான் அப்படி சொன்னீங்கல்ல, அது அவனுக்கு இது இவனுக்கு போ. எப்படி நிர்வாகம் செய்வது என்பது தெரியாமல் நாம் நிர்வாகம் செய்கிறோம். சோசலிச பொருளாதாரத்தை கட்டியமைக்கும் துறையில் இன்றைய நிலைமையின் சாரம் என்னன்னு சொல்றாரு. நாடு தழுவியதும் சர்வாம்ச ரீதியானதுமான உற்பத்தி விநியோகத்தில் கணக்கு பதிவு கண்காணிப்பு வேலைகளை ஒழுங்கமைப்பதிலும் உற்பத்தி மீது பாட்டாளி வர்க்க கண்காணிப்பை கொண்டு வருவதும் தான் முக்கியமான இன்றைய சாராம்சம் சொல்றாரு. தொழிலாளர் கட்டுப்பாட்டையும் உழைப்பின் உற்பத்தி திறனையும் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் இப்போது பிரத்யேக முக்கியத்துவம் பெறுகின்றன. இரும்பணைய கட்டுப்பாடு, இந்த இரும்பணைய கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதுறாரு. குட்டி முதலாளித்துவ ஊசலாட்டத்துக்கு எதிராக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தீர்க்கமாக பயன்படுத்துதல், இதுவே இத்தருணத்திலே பொதுவும் மொத்தமுமான முழக்கமாகும். அடுத்த ஒரு கட்டுரை இடதுசாரி சிறுபிள்ளைத்தனமும் குட்டி முதலாளித்துவ மனோபாவமும் என்ற இடதுசாரி கம்யூனிசமும் இளம்பருவ கோளாறு ஒரு புத்தகம் இருக்கு, அது வேற. இந்த தொகுப்புல என்னன்னா அப்படிப்பட்ட முக்கியமான புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. இதுல 38 கட்டுரைகளா இருக்கு. அதெல்லாம் உடனடியான சோசலிஸ்டை கட்டுவதற்கான, இந்த உடன்படிக்கையை பத்தி மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவதற்கான கட்டுரைகளாக தான் இதுல இருக்கு. இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் என்னும் குழுவினரின் கம்யூனிஸ்ட் என்ற இதழில் வந்த கட்டுரைக்கு மறுப்பாக இந்த சிறு நூலை லெனின் எழுதியுள்ளார். ஒரு பிற்பட்ட நாட்டில் வெற்றி பெற்ற சோசலிஸ்டுகள் ஏகாதிபத்திய அசுரர்களுடன் போரிட ஒப்புக்கொள்ளக்கூடாது, இதை அவர்கள் அறியவில்லை. ஏகாதிபத்தியவாதிகளுக்கு இடையேயான மோதல்கள் அவர்களை மேலும் பலவீனப்படுத்தும் வரை அவங்களே அடிச்சு கிடக்காங்க இல்லையா. இதுவும் ஏகாதிபத்தியம், அது ஏகாதிபத்தியம் தானே. பிரிட்டிஷ் பிரான்ஸ் கூட்டணியும் சரி, இந்த ஜப்பான், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரியா எல்லாமே ஏகாதிபத்தியம் தான், எல்லாமே சுரண்டு வர்க்கங்கள் தான். மற்ற நாடுகளில் புரட்சி இன்னும் அதிகமாக நெருங்கி வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இப்ப இந்த இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் விமர்சிக்கிற ஒரு அம்சம் இந்த அரசு முதலாளித்துவம். இப்போ லெனின் கட்டமைச்சிருக்கிறது சோசலிசம் கிடையாது, இது அரசு முதலாளித்துவம், ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. இதை இந்தியாவில் இப்போ சோவியத்து இப்போ பின்னடைவு ஏற்பட்டு அது வீழ்ச்சி அடைந்த காலத்துக்கு முந்தி வரைக்கும் கூட இந்தியாவில் நிறைய பேர் பேசுறாங்க. அங்கே இவங்கெல்லாம் எம்எல் குரூப்ஸ்லேயே பல பேர் பேசுறது சோவியத்தில் இருந்தது ஒரு சோசியலிச அரசு கிடையாது, சீனாவில் இருந்தது தான் சோசியலிச அரசு, அங்கிருந்து ஒரு ஸ்டேட் கேபிட்டலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி போரே சொல்லிட்டு இருந்தாங்க. இது அப்பவே இது ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லெனின் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த நிலைமை பற்றி சொல்றாரு. கீழ்கண்ட அம்சங்கள் இன்று நாட்டில் உள்ளன.
தந்தை வழி, அதாவது கணிச அளவுக்கு இயற்கை வழிபட்ட விவசாயியின் பயிர் தொழில் அமைப்பு இருக்கிறது. சிறுவீத பண்ட உற்பத்தி, சின்ன சின்ன பண்ட உற்பத்தி அதுவும் இருக்கிறது. தனியார் முதலாளித்துவம் இருக்கிறது, அரசு முதலாளித்துவம் இருக்கிறது, சோசியலிசத்துக்கு கட்டிட்டு இருக்கோம், அதுவும் இருக்கிறது. இவற்றில் 4க்கும் 5க்கும் இடையில போராட்டம் நடக்கிறது என்று லெனின் கேள்வி எழுப்புகிறார். சொல்ல போனா தனியார் முதலாளித்துவம் அதுதான் அரசு முதலாளித்துவத்தையும் சோசியத்துக்கு எதிராக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. குட்டி முதலாளிகளும் தனியார் முதலாளித்துவம் கூட்டு சேர்ந்து கொண்டு அரசு முதலாளித்துவம் சோசியலிசம் இரண்டையும் எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றன. இதை புரிந்து கொள்ளாததில் தான் இடதுசாரி கம்யூனிஸ்டுகளின் பொருளாதார பிழையின் வேர் உள்ளது. அரசு முதலாளித்துவம், அரசு ஏகபோக முதலாளித்துவம் சோசலிசத்திற்கான முழுமையான பொருளாதார தயாரிப்பாகும், சோசலிசத்தின் நுழைவாயிலாகும் சொல்றார். ஸ்டேட் கேபிட்டலிசம் என்பதை சோசலிசத்தின் நுழைவாயிலும் சொல்றார், பாசிட்டிவா சொல்றார். முதலாளித்துவத்தை பணம் கொடுத்து சரி கட்டுவதுன்னு ஒரு வாசகம். இது அது மார்க்ஸ் எங்கல்ஸ் காலத்திலிருந்தே இதை பற்றி பேசுகிறேன். பிரிட்டிஷ் தொழிலாளி வர்க்கம் இந்த மாதிரி முதலாளித்துவத்துக்கு பணம் கொடுத்து சரி கட்டக்கூடிய ஒரு தயாராக இருக்கிறது. அப்பவே ஒரு விவாதம் நடந்திருக்கு. இதை பற்றி புகாரின் எழுதுறாரு. இப்போ தோழர் இவர் சொன்னார்ல, விஜயன் குறிப்பிட்டார்ல புகாரினை பற்றி. இது மார்க்ஸ் காலத்தில் இங்கிலாந்தில் உருவான கருத்து. ஒரு பக்கத்தில் நமது பொருளாதார சக்திகளுக்கும் நமது அரசியல் பலத்துக்கும் ஒரு இசைவின்மை இருக்கிறது. அரசியல் பலம்னா இன்னைக்கு ஆட்சி வந்துட்டோம், நம்ம இன்னைக்கு நம்ம ஆளும் இருக்கோம். ஆனால் பொருளாதார சக்தி என்பது வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்கு, பட்டினியே இருக்கு. பொருளாதார உற்பத்தி திறன், தயாரிப்பு நிலையின் அளவு இவற்றில் மிக மிக பிற்பட்ட மேற்கு ஐரோப்பிய நாட்டை விடவும் நாம் பின்தங்கி இருக்கிறோம். மேலான பண்பாடு கொண்ட மிகவும் ஆற்றல் வாய்ந்த முதலாளித்துவ நிபுணர்களுக்கு பணம் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? டைம் ஆயிடுச்சா? ஆஹா, ஒன்றும் இல்லை, நான் பூராப்பின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்ன வரைக்கும் போதும், மிச்சத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் இந்த பவர் பாயிண்ட்டை உங்களுக்கு ஏற்கனவே போட்டேன், குரூப்பில் போட்டேன், அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த பெட்ரோகிராட் தொழிலாளிகள் எழுதி கடிதத்தை சொல்றார், பஞ்சம் இருக்கு, பட்டினி இருக்கு. பஞ்சம் ரஷ்யாவில் தானியம் இல்லை என்பதால் ஏற்பட்டதல்ல. முதலாளித்துவ வர்க்கம் சோவியத் ஆட்சி அதிகாரத்தின் மீது, உணவு பிரச்சனை மீது இறுதியான தீர்மானகரமான போராட்டத்தை நடத்தி வருவதே காரணம். இவங்க குலைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே இந்தியாவிலேயே நம்ம வெள்ளக்காரன் காலத்துலதே நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம் இல்ல, பஞ்சம் என்பது தானிய பற்றாக்குறையினாலேயோ விளையாதனாலேயோ இந்தியாவில் பஞ்சம் வந்ததே கிடையாது. காலனிய ஆட்சி உருவாக்கிய செயற்கை பஞ்சங்கள் தாங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். 4 வருஷத்து பஞ்சம் உட்பட அது காலனி ஆட்சியினுடைய கொள்கையினால வந்ததுதான். அடுத்து முக்கியமானது, எவன் உழைக்கவில்லையோ அவன் உண்ணவும் வேண்டியதில்லை. இது சோவியத்தினுடைய ஆட்சி அதிகாரம் வந்த போது சோவியத் நாடு முழுக்கவும் புகழ்பெற்ற வாசகம் இது. எவன் உழைக்கவில்லையோ அவன் உண்ணவும் வேண்டுவதில்லை. தானியத்தில் தனியார் வர்த்தகம் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். தானிய உபரிகள் யாவும் கராராக பதிவு செய்யப்பட வேண்டும். பாட்டாளிகள் அரசால் கண்காணிக்கப்படும் ஒரு நீதியான முறையான உணவு விநியோகம் எல்லா குடிமக்களுக்கும் அவசியம். கரெக்டா சாப்பாடை கொண்டு சேர்க்க போற நிறுத்தியாச்சு, சொன்னதுல ஒண்ணுதானே எடுத்திருக்கு, சமாதானம் உண்டாயிருக்கு, ரைட்டு. அப்புறம் உணவு கொடுக்கணும்ல. உணவு கொடுக்கறதுங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கக்கூடாது, அதற்கு உத்தரவாதமான சோசலிச உத்தரவாதம், அதுதான் இவர் சொல்றாரு. இதை கண்காணிப்பதற்கு ஒரு அறப்போர் நடத்த வேண்டும் சொல்றாரு. இது ஒரு பெரிய விஷயமாக மக்கள்கிட்ட நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. பல்லாயிரக்கணக்கான நோட்டீஸ் இருக்கு. மக்களுக்கான ரொட்டியும் எந்திரங்களுக்கான உணவு, எந்திரங்களுக்கான உணவுன்னா எரிபொருள் திரட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்படுவது குறித்து ஆக கராரான அரசு உத்தரவை மீறுவோர்களை எதிர்த்து ஒரு மாபெரும் அறப்போர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு 10,000கணக்கான முன்னேறிய உருக்கேறிய பாட்டாளிகள் அவசியம் சொல்றாரு. அதுக்கு தான் இந்த பெட்ரோகிராட் தொழிலாளிகள் ஒரு 4,000 பேர் அதுக்கு தான் அனுப்புறாங்க. அப்புறம் எல்லா இடங்கள்ல இருந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் பட்டினி கிடக்கும் போது, வேலையில்லா திண்டாட்டம் என்றையும் விட மிகவும் பயங்கரமாகி வரும்போது, உபரியாக ஒரு பூடு தானியத்தை ஒழித்து வைக்கும் எவரும், அரசுக்கு ஒரு பூடு எரிபொருள் நஷ்டப்படுத்தும் எவரும் அப்பட்டமான குற்றவாளி ஆவார். இந்த பூடுன்னு போடுறாங்கல்ல, இது இங்கிருந்து இந்த 10 வருஷத்துக்கு மொழிபெயர்க்கு போனவங்க அப்படி பிரச்சனை. ஏன்னா ஒரு பிடி சொல்லு, ஒரு மூட்டைன்னு சொல்லு, ஒரு பூடுன்னா அது அந்த இங்கிருந்து மொழிபெயர்க்கப்படக்கூடிய வட்டாரத்தில் உள்ள ஒரு சொல்லு நினைக்கிறேன்.
முதலாளித்துவ சுரண்டலின் கடைசி சொத்தை பல்லை பிடுங்கி எடுக்கக்கூடிய தருணத்தை நாம் எந்த அளவு நெருங்கி வருகிறோமோ அந்த அளவுக்கு சுரண்டலாளரின் வெறியாட்டமும் அதிகரிக்கிறது. கடைசி பல்ல புடுக்க போறான்னா குப்பாடு போடுறாங்கல்ல, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அறிவியலை விடுவித்தல், அறிவியலை அதன் முதலாளித்துவ தலைகளில் இருந்து, மூலதனத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதில் இருந்து, நீசத்தனமான முதலாளித்துவ பேராசை நலன்களுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விடுவிக்க வல்லது சோசலிசம் மட்டுமே. அறிவியல் மட்டும் இல்ல, கலை இலக்கியம் எல்லாத்தையுமே இப்படித்தான் விடுதலை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. புரட்சி என்பது அனுபவத்தாலும் நடைமுறையாலும் பயின்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல் என்பதையும், லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இசையுடன் ஒரு மனிதன் போன்று எழுச்சியுறும் போது மட்டுமே ஒரு புரட்சி ஒரு மெய்யான புரட்சி ஆகிறது. இன்று தொழிலாளர்களும் விவசாயிகளும் தங்கள் சொந்த கரங்களால் சோசலிசத்தை உருவாக்கி வருகிறார்கள். 1918 இது எழுதும் போது அங்க வந்துருச்சு ஏற்கனவே சோசலிசம். புத்தக அறிவின் அடிப்படையில் சோசலிஸ்ட் வேலை திட்டம் குறித்து நாம் வழக்கமாக வாதம் செய்யும் காலம் கடந்து விட்டது. அது ஒரு பிராக்டிஸா வந்துருச்சு. பிராக்டிஸ்ல என்ன இருக்கோ, எது நடைமுறையில் இருந்ததோ அதை நாம் எடுத்து எழுத முடிகிறது. என்ன பிரமாதமான ஒரு எல்லாத்தையும் நீங்க இதுல செல்ல போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது இவ்வளவு அமெரிக்க தொழிலாளிக்கு எழுதிய கடிதத்தை எழுதுறாரு. அது அங்க இருக்கிற கிளாஸ் ஸ்ட்ரகிள்ங்கிற பத்திரிகையில வெளியாகுது. பல ஆயிரக்கணக்கான நோட்டீஸா பிரிண்ட் பண்ணி அமெரிக்கா பூரா கொடுக்குறாங்க. அதுலேயுமே அவர் அதை முடிக்கிறாரு. அமெரிக்க தொழிலாளிகள் தலைவர் யூஜின் டாப்ஸனுடைய கொட்டேஷன் சொல்றாரு, ஒரே ஒரு புனிதமான போர் தான் வந்து உலகத்தில் இருக்க முடியும். இவங்க நடக்கிறதெல்லாம் ஏகாதிபத்திய கொள்ளைக்கார போர்கள். அந்த போர் நியாயமற்றது. ஒரே ஒரு நியாயமான போர் உலகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு புனிதமான போர் முதலாளிகளை எதிர்த்த போர் தான். மனித குலத்தை கூலி அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் போர் தான் அப்படின்னு அமெரிக்க தொழிலாளிகள் எழுதுறாரு. இப்ப இருக்கிற கண்டிஷனை பத்தி அமெரிக்க தொழிலாளி சொல்றாரு லெனின், நாங்கள் முற்றுகையிடப்பட்ட கோட்டையினுள் இருப்பது போல தற்போது உள்ளோம். உலக சோசலிச புரட்சியின் இதர படைப்பிரிவுகள் நமக்கு உதவிக்கு வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு பெரிய கனவு, ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் எல்லாம் இருக்குது. அமெரிக்க தொழிலாளிக்கு எழுதுறாரு. முடிக்கும் போது ஒரு நம்பிக்கையா முடிக்கிறதுக்காக இதை வச்சு முடிப்போம். பித்ரியும் சரோக், ஏன்னா நம்பிக்கையோட முடிக்கிறதா முற்போக்கு, அதுதான் இடதுசாரி மரபு. இந்த அம்மா பித்ரியும் சரோக்கியன் அப்படிங்கிறவங்க இடதுசாரி கம்யூனிஸ்டாக அந்த சோசலிச புரட்சியாளர்கள் குரூப்ல இருந்தவங்க, அதுல உறுப்பினர். நான் 17க்கு அப்புறம் 18 வரைக்கும் நவம்பர்ல இந்த கடிதம் எழுதுறாங்க. நான் அரசியலிருந்து விலகிறேன்னு ஒரு கடிதம் எழுதி அது பிராவதாலையெல்லாம் போடுறாங்க. ஏன்னா அவர் மனம் மாறிடுச்சு. அதாவது ஓராண்டில் நடந்த உண்மையான நடைமுறையில் சோசலிசம் பார்த்துட்டு நம்ம இது வரைக்கும் பேசுனதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து நான் அரசியலிருந்து விலகிறேன்னு சொல்லி இவருக்கு எழுதுறாங்க. லெனின் அதை கப்புன்னு பிடிச்சி அதை பத்தி தனியா ஒரு கட்டுரையா எழுதுறாரு. இந்த மாதிரி பல பேர் மாறுவாங்க, அது நம்ம ஊக்கப்படுத்தணும், அவங்களை சேர்த்து அணைச்சிக்கணும். அவங்க ஒண்ணு நம்ம கூட வருவாங்க, இல்லைன்னா சைலண்ட் ஆவாங்க, ஏதோ நடக்கும். பட் இந்த மாறுதலை நான் தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறார் லெனின். நன்றி, வணக்கம்.